الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا إذا بلغت التراق وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق آمنت بالله صدق الله العليم وصدق رسوله النبي الكريم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم நிறையுடைய வாழ்வளித்து நடுநிலத்தை காத்திருக்கும் மறையளித்த வல்லோனுக்கே மாபெரிய புலனெத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அஞ்ஞானத்திலும் அட்டூழியத்திலும் மூழ்கி கிடந்த முரட்டு காவிர்களை மெஞ்ஞானத்தின்பால் தட்டி எழுப்பிய உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி நடந்த சொத்திய சஹாபாக்கள் தாபீங்கள் தபவு தாபீங் இன்று வரைக்கும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லோர்கள் எல்லோர்கள் அனைவர்கள் மேலும் என்றென்றும் சலாத்தையும் சலாமையும் சுரிந்தல்வானாக. தூய இஸ்லாத்தில் புதிதாய் புகுந்துள்ள தீய கேடுகளை அழித்து ஒழித்திட சலையாது பாடுபடும் சன்மார்க்க சான்றோரே, அறிவார்ந்த ஆண்டோரே, வணிக பெருமக்களே, தொழில் அதிபர்களே, வல்லவனாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு தவிர்த்து கொள்ளும்படி ஹராமாக்கி இருக்கின்றார்களோ விலக்கி இருக்கின்றார்களோ அவைகளை விட்டு விலகி நடந்து கொள்ளும்படியும் அடியேன் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கின்றேன். இஅ்திகாஃபுடைய நியத்தோடு இந்த பள்ளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, இன்றைய தினத்திலே மரணமும் மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த பர்சகனுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும், அமைத்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலே இங்கே பேசுவதற்கு பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த மரணத்தையும் மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையையும் சீர் செய்வதற்கு சில துணுக்குகளை உங்களுக்கு முன்னால் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அந்த ஆற்றலை வல்லவனாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தந்தருள் புரிய வேண்டும். அருமையான பெருங்குடி மக்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம் மூன்றாவது உலகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்பமாக ஆலமுல் அர்வாஹிலே இருந்தோம். அந்த ஆலமுல் அர்வாஹிலே யார் யாரெல்லாம் சந்தித்துக் கொண்டோமோ அவர்கள் இந்த உலகத்திலேயும் சந்தித்துக் கொள்வார்கள். அந்த உலகத்திலே யார் யார் பரஸ்பரம் அன்பு பாராட்டிக் கொண்டார்களோ அவர்களும் இந்த உலகத்திலே பரஸ்பரம் அன்பு பாராட்டுவார்கள். யார் அங்கே பிணக்கப்பட்டார்களோ இங்கேயும் அவர்கள் பிணக்கப்படுவார்கள். அடுத்தது உலகம் தாயினுடைய கற்பரை, ஆலமுல் அர்ஹாம். இதிலே சில மாதங்கள் நாம் வாழ்ந்தோம். அதிலே இருந்து இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய ஆலமுத் துன்யா என்ற இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய முடிவு நமக்கு வந்துவிட்டால்
இதற்கு பின்னால் நமக்கு எந்த விதமான முடிவும் இருக்காது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் சரி செய்வதற்கு, ஒரு ஆயத்தப்படுத்துவதற்கு தரப்பட்ட உலகம்தான் இந்த துன்யாவுடைய உலகம். இது சில வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு பல வருடங்கள், பல நூறு வருடங்கள், பல்லாயிரம் வருடங்கள் வாழக்கூடிய அந்த இடத்திற்கு தயார் செய்யக்கூடிய இடமாகத்தான் இந்த துன்யாவிலே சில வருடங்களை எமக்கு தந்திருக்கின்றார், 60, 70, 80 என்று. ஆனால் நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், பாடசாலைக்கு சேர்ப்பதற்காக இருந்தால் அதற்கு ஒரு வயது இருக்கின்றது, பல்கலைக்கழகம் போவதாக இருந்தால் அதற்கும் ஒரு வயது இருக்கின்றது. இப்படி நாம் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கின்ற நேரத்தில் அந்த துறைக்கு ஒரு சில வயது எல்லை இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய மௌத்துக்கு இந்த உலகத்திலே எந்த விதமான வயதெல்லையும் இல்லை. அந்த மௌத்தை இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவர்களும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற அந்த நியதியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அனுபவித்தே தீர வேண்டும். நாம் இந்த உலகத்திலே 4 பேர் சேர்ந்து ஒரே உணவை எவ்வாறு நாம் ருசித்தால் அது எப்படி 4 விதமாக இருக்குமோ அதே போன்று ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வரக்கூடிய அந்த மௌத்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். அந்த மௌத்து நாம் இந்த உலகத்திலே செய்திருக்கக்கூடிய அமல்கள், இந்த உலகத்திலே நாம் செய்திருக்கக்கூடிய நல்ல பண்புகளாக இருந்தால் அந்த மௌத்தை நாம் இலகுவாக இலேசாக சுவைப்போம். அதற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே இருந்தால் அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். அருமையான பெருமக்களை, எடுக்கக்கூடிய அந்த மூச்சு உள்ளே போய் நின்று விட்டால் நம்முடைய கதை முடிந்து விட்டது. விடக்கூடிய மூச்சு வெளியிலே வந்து உள்ளே போகவில்லை என்றிருந்தால் நமது கதை முடிந்து விட்டது. அப்படிப்பட்ட நாம், அல்லாஹ் சொல்றான், மண்டினால் படைக்கப்பட்ட மண்ணாங்கட்டிடா நீ, தொடையை தற்றா, மீசையை முறுக்கிறாய், என்னை விட்டா ஆள் இல்லை என்று பேசுகிறாய். நீ என்னை சந்திக்கக்கூடிய நேரம் வரும். கல்லா இதா பலகத்தி தராக், உன்னுடைய ரூஹு தொண்டக்குழியை அடைகின்ற நேரத்திலே உன்னை காப்பாற்றக்கூடியவர் யார் இருக்கின்றார்? இந்த உலகத்திலே பெரும் பெரும் படித்த ஞானிகள், படித்த டாக்டர்கள், அதே போன்று மாந்திரீகம், வக்கீல் அமன்ராக், உன்னுடைய உயிரை காப்பாற்றக்கூடியவர் யாராவது இருக்கின்றாரா? கூட்டி வந்து உண்ட உயிரை காப்பாத்துடா, நாம் பறிக்க போகின்ற இந்த உயிரை நீ நிறுத்த முடியுமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்பொழுதுதான் இவன் நினைப்பான், என்னுடைய உயிர் பிரிய போகின்றது. என்ன ஆட்டம் அந்த உலகத்தில்! அவனுடைய கால்கள் பின்னிக்கொள்ளும், அவனுடைய ரூஹ்கள் பிரிக்கின்ற நேரத்தில் அவனுடைய கால்கள் பின்னிக்கொள்ளும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதே தொடரில் இவனுடைய ரூஹை பற்றி, இவன் செய்த இந்த உலகத்திலே தன்னை விட்ட ஆள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த முதலாவது மனிதன் ஃபிரௌன், ஆன ரப்புக்கும் ஆலா என்று சொன்னான். நான் தான் இந்த உலகத்திலே கடவுள், என்னை விட்டா யாரும் இல்லை, நான் செய்யக்கூடியதான் சட்டம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனுடைய நிலைமை என்ன? இன்று வரைக்கும் அவனுடைய உடல் பாதுகாக்கப்படுகின்றது, மனிதனுடைய பார்வைக்காக வைக்கப்படுகின்றது. அல்லாஹ் இந்த உலகத்தை தந்திருப்பது நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழலாம் என்ற நியதியை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு, அந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை இந்த மனிதனுடைய கையிலே கொடுத்து விட்டான். நீ எப்படி சரி வாழு, ஆனா கடைசியில வந்து என்னட்ட மாட்டுவான். கடைசியில என்னட்ட வந்து மாட்டுகின்ற நேரத்திலே உன்னுடைய நிலைமையை காப்பாற்றுவதற்கு உன்னுடைய பிள்ளை வராது, உன்னுடைய மனைவி வராது, நீ சேர்த்து வைத்த சொத்துக்கள் வராது. அந்த பரிசனுடைய வாழ்க்கையை தயார் செய்வதற்காக வேண்டி
இந்த உலகத்திலே நீ அந்த வாழ்க்கையை தயார் செய்து கொள். இன்று நாம் என்ன செய்கின்றோம்? நமது பிள்ளை, மனைவி, குடும்பத்தினர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய ஊரை விட்டு வெளியிலே செல்கின்றோம். நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான். தமிழ் நாட்டை விட்டு வெளியே செல்கின்றோம். எதற்காக செல்கின்றோம்? ஒரே நோக்கம் என்ன? தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், நல்ல வீடு கட்ட வேண்டும், தன்னுடைய மனைவி, மக்கள், குடும்பத்தினர்கள் சிறந்து வாழ வேண்டும். நாம் யாரிடத்திலேயும் கையேந்த கூடாது, நான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே ஊரை விட்டு, உறவை விட்டு, குடும்பத்தை விட்டு செல்கின்றோம். இப்படி சென்று பல லட்ச ரூபாய்களை நாம் கொடுத்து செலவழித்து விட்டு அந்த கபரிலே போய் அந்த வெளிநாடு சென்று அங்க தூங்கி கொண்டா இருப்போம். அங்கே வெளிநாடு சென்றவர்களிடத்திலே கேட்டால் ஒரு நிமிடம் கூட வீணாக செலவழிக்காமல் எப்பொழுது எங்கிருந்து பணம் வரும், என்னுடைய குடும்பத்தை நான் நன்றாக வைக்க வேண்டும் என்று அவன் அந்த பணத்திலேயே ஓடிக்கொண்டிருப்பான். ஏன்? தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய உறவை நன்றாக வைக்க வேண்டும். இது போன்றுதான் நாளை மஹ்ஷர், நாளை அந்த பரிசகனுடைய அந்த கபருடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு இருப்போம்? தனிமையாக இருப்போம். அந்த தனிமைக்கு எது எதையெல்லாம் உதவுமோ அதை நாம் இந்த உலகத்திலே தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த கபருடைய வாழ்க்கையிலே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். வமின் வராஇஹிம் பர்ஸஹுன், உங்களுக்கு பின்னால் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்தால் உங்களுக்கு அந்த பர்ஸஹினுடைய வாழ்க்கை என்பது இருக்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்திலே நன்றாக வாழ்ந்தால் நீங்கள் எப்படி வாழுகின்றீர்களோ அந்த வாழ்க்கையை உங்களுடைய ரூஹு பிரிகின்ற நேரத்திலே கண்டுகொள்வீர்கள். எமது ரூஹை பிரிக்கின்ற, எமது ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குமார்கள் வருகின்ற நிலையிலேயே நாம் தெரிந்து கொள்வோம் நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தோம் என்று. நல்லவர்களுடைய ரூஹை பிரிப்பதாக இருந்தால் ஒரு தண்ணி போட்டல்ல இருந்து, ஒரு கிளாஸ்ல இருந்து, போட்டலும் இல்ல கிளாஸ், அந்த கிளாஸ்ல உள்ள அந்த தண்ணியை கீழே ஊத்தும் போது எவ்வாறு அது எந்தவித தடையும் இல்லாமல் ஊற்றப்படுகின்றதோ இதே போன்றுதான் நல்லவனுடைய ரூஹு பிரிக்கப்படும். கெட்டவனுடைய ரூஹாக இருந்தால் அவனுடைய ரூஹை எப்படி தெரியுமா பிரிக்கப்படும்? ஒரு இறைச்சி கடைக்காரன்ட்ட உயிரோடு ஒரு ஆட்டை கொடுத்து அந்த தோலை உரி என்று சொன்னால் அந்த ஆடு எவ்வளவு வேதனைப்படும்? இதைவிட மோசமானதாக இருக்கும். ஒரு முள்ளு மரத்துக்கு மேலால் ஒரு புடவையை தூக்கி போட்டு அந்த புடவையை அந்த முள்ளு மரத்திலே பதிந்ததற்கு பின்னால் அந்த புடவையை இழுத்தெடுக்கின்ற நேரத்திலே எவ்வாறு அந்த புடவை வருமோ இது போன்றுதான் கிளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிடத்திலே வந்து ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், நான் இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலே பல பாவங்களை செய்திருக்கின்றேன், பல துன்பங்களை செய்திருக்கின்றேன், அடுத்தவனுக்கு அநியாயம் செய்திருக்கின்றேன், எனது வாழ்க்கையே அநியாயத்திலே போய்கொண்டிருந்தது. இப்பொழுது நான் திருந்த வேண்டும், இப்பொழுது நான் திருந்த வேண்டும். இதற்கு என்ன வழி இருக்கின்றது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டவுடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கஅன்னக தமூது கதா, உன்னுடைய மரணம் நாளை வரும், எனக்கு ஒரு மரணம் இருக்கின்றது என்ற அந்த பயம் உன்னுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய உள்ளத்திலே அந்த மரண பயம். நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றேன் நஸ்ருதீன் மௌலவி, இந்த பேச்சு முடிவதற்கு முன்னால் என்னுடைய ரூஹு பிரிக்கப்படுமா, பேசி முடிந்ததற்கு பின்னால் ரூஹு பிரிக்கப்படுமா என்று ஒவ்வொருவர்களும் அவருடைய வாழ்க்கையிலே நினைத்தால் இந்த உலகத்திலே பாவங்கள், அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள் நடக்காது. நான் செய்யக்கூடிய அந்த காரியம் நாளை கபருக்கு எனக்கு வந்து சேருமா, அந்த கபரிலே அந்த பர்ஸஹுடைய வாழ்க்கையிலே அது எனக்கு வந்து உதவியாக இருக்குமா என்று நாம் நினைத்தால், நினைத்து வாழ்ந்தால்
அவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆகவே அருமையானவர்களே, எனக்கு அடுத்த நிமிடம் மௌத்து வரும் என்று ஒவ்வொருவருடைய சிந்தனையிலேயும் இருந்தால் அந்த கபருடைய வாழ்க்கைக்கு நாம் தயாராகலாம். அருமையானவர்களே, இப்படி வாழ்ந்தவனுடைய ரூகை கைப்பற்றுகின்ற நேரத்திலே அவனுடைய அந்த கண் பார்வையெல்லாம் உயர்க்க போய்விடும். அவனுடைய அந்த பார்வை சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடியவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம். அவர்களுடைய ரூஹு நல்லதாக பிரிக்கப்பட்டது. ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் பிரித்தார்கள். கெட்ட மனிதனாக இருந்தால் அவனுடைய கண்களும் அவனுடைய உடல்களும் மாற்றம் அடைய இருக்கும். இப்பொழுது அவனுடைய கால்கள் பின்னிக் கொள்ளும். அந்த ரூகு பிரிய மாட்டது. எவ்வாறுதான் பிரிய மாட்டேன் என்று அவன் அடம் பிடித்தாலும் அவனுடைய அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு நிமிடம் முந்தவும் மாட்டுது, ஒரு நிமிடம் பிந்தவும் மாட்டுது. அந்த நேரத்தில் இந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், என்ன ஒரு நிமிடம் பிந்தவை, நான் நான் சதக்காக்களை கொடுத்து நான் நல்லவர்களுடைய கூட்டத்திலே ஆகிறேன் என்று. அந்த நேரத்தில் எது நடக்காதுங்க. உங்களுடைய தொண்டக்குழிக்கு ரூகு வந்துவிட்டால் எதுவுமே நடக்காது. அந்த ரூகை அழைத்து செல்கின்ற நேரத்திலே அது இல்லியின் என்ற அந்த ஏட்டிலே கொண்டு போய் நல்லவர்களுடைய ரூகு பதியப்படும். சிஜ்ஜீல் என்ற ஏட்டிலே கெட்டவர்களுடைய ரூகு பிரியப்படும், பதியப்படும். இந்த ரூகள் போகின்ற நேரத்திலே நிறைய வரலாறு இருக்குது. அருமையானவர்களே, இதை ஓரிரு நிமிடத்திலே சொல்லி முடிக்க முடியாது. நாளை அடுத்த நிமிடம் என்னுடைய ரூகோ பிரிந்துவிடும் என்ற எண்ணத்திலே நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக இல்லீன் என்ற அந்த ஏட்டிலே எமது ரூகு அந்த பதியக்கூடிய பாக்கியத்தை பெறலாம். கபருளை கொண்டு போய் அந்த மனிதனை வைத்ததற்கு பின்னால் அந்த கபரு நெருக்குமாம். அந்த கபருடைய வேதனையை யாரும் தாங்கிக் கொள்ள முடியாது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவர்களுடைய மரணம் சம்பவித்து அவர்களை கபருக்குள்ளே கொண்டு போய் வைக்கின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்னார்கள், கபர் இருக்கின்றதே, இந்த கபர் ஒவ்வொருவர்களையும் நெருக்கும். அந்த நெருக்குதல் எப்படி தெரியுமா இருக்கும்? விழா எலும்புடன் விழா எலும்பு இவ்வாறு ஒன்று சேருகின்ற மாதிரி அந்த கபரு நெருக்கும். நல்லவர்களுக்கும் அந்த நெருக்குதல் இருக்கின்றது, தீயவர்களுக்கும் நெருக்குதல் இருக்கின்றது. நல்லவர்களை நெருக்குதல் எவ்வாறு என்றால், ஒரு பிள்ளையை இந்த பூமி தாய் என்று தான் சொல்லுவார்கள், பூமி தாய் என்று தான் சொல்வார்கள். இதே போன்று ஒரு பிள்ளையை ஒரு தாயானவள் கட்டி அணைத்து அந்த பிள்ளையை எவ்வாறு இறுக்கி அணைத்தாலும் அந்த பிள்ளைக்கு வழி வழங்காது. ஏன்? அவருடைய பிள்ளை பாசத்தின் காரணமாக. அதுபோன்றுதான் இந்த பூமி, நீ இந்த மண்ணிலேயே படைக்கப்பட்டாய், இந்த மண்ணுக்கே வந்திருக்கின்றாய் என்ற அந்த சந்தோஷத்திலே நெருக்கும். கெட்டவராக இருந்தால் அந்த நெருக்குதல்ல இருந்து யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. அப்படி தப்பிப்பதாக இருந்தால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்தஹஸல் அர்ஷுர் ரஹ்மான் பிமௌத்தி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த கபருடைய அந்த நெருக்குதலிலிருந்து தப்பிப்பதாக இருந்தால் சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தப்பித்திருப்பார்கள். ஏனென்றால் அவருடைய மௌத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய அரிசி கூட நடுங்குச்சு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே அருமையானவர்களே, அந்த கபரிலே வாழக்கூடிய எமது வாழ்க்கையை நாம் சரி செய்வதாக இருந்தால், அங்க வைத்து நீ தொழுதையா, ஜகாத்து கொடுத்தையா, ஹஜ்ஜு செய்தையா, நோன்பு பிடித்தாயா என்ற கேள்வி எல்லாம் கேட்கப்பட மாட்டார். ஏன்? அதெல்லாம் உன்னுடைய கடமை. தொழுவது, ஜகாத்து கொடுப்பது, நோன்பு பிடிப்பது எல்லாம் உனக்கு கடமை. ஏன்? உனக்கு நான் கண்ணை தந்திருக்கின்றேன், காலை தந்திருக்கின்றேன், உன்னுடைய உருவத்தை சரியான முறையிலே நான் படைத்திருக்கிறேன், அதுக்கு நீ நன்றி செலுத்தணும்டா. அந்த கபருளை கொண்டு போய் வைத்த உடனே கேட்கப்படக்கூடிய கேள்வி, மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? அந்த பர்ஸனுடைய ஆரம்ப கேள்வி உன்னுடைய இறைவன் யார் என்றுதான் கேட்கப்படும். அப்படி கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு நாம் இந்த உலகத்திலே இறைவனுக்கு பயந்து நடந்திருந்தால், கஅன்னக தமூத் கதா, என்னுடைய மரணம் அடுத்த நிமிஷம் சம்பாதிக்கும் என்று நாம் நினைத்து வாழ்ந்திருந்தால் அல்லாஹு ரப்பி என்று சொல்வோம்.
வமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்கப்படும். நாம் நல்ல முறையிலே வாழ்ந்திருந்தால் எமது மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்வோம். அடுத்த கேள்வி, மாதா தக்குலு ஃபி ஹக்கி ஹாதா ரஜுல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி இது யார் என்று கேட்கப்படும். நல்லவனாக இருந்தால் இதுதான் என்னுடைய தூதர் என்று சொல்வான். கெட்டவனாக இருந்தால் இதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருப்பான். அப்படி சொல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு மலக்கை சாட்டுவான். அந்த மலக்கினுடைய அகோரங்களை விவரிக்க முடியாது. அந்த மலக்கு இவருக்கு அடித்துக் கொண்டே இருப்பார் கியாமத்து நாள் வரும் வரைக்கும். நல்லவனாக இருந்தால் நம் கனௌமத்தில் அரூஸ், புது மணப்பெண்ணை போன்று புது மாப்பிள்ளையை போன்று அந்த கபரிலே தூங்கு என்று சொல்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை காட்டி கேட்கப்பட்டால் அவருடைய இந்த அவர்கள் இந்த மார்க்கத்திலே காட்டி தந்த விடயங்களை நாம் எடுத்து நடந்திருந்தால் அவர்களை என்னுடைய தூதர் என்று சொல்வோம். அவ்வாறு சொல்லிவிட்டால் புது மாப்பிள்ளையை போன்று தூங்கு. புது மாப்பிள்ளையா தூங்கினவர்களுக்கு தெரியும் அவர்களை யார் வந்து எழுப்புவது என்று. புது மாப்பிள்ளையாக தூங்கினவனுக்கு தெரியும் அவனுக்கு எந்த கரைச்சல் கஷ்டங்கள் இருக்கின்றது என்பதை. அந்த முதலாவது வீடு, அதற்கு பின்னால் நமக்கு அழிவே முடிவே இல்லை. ஆகவே அருமையானவர்களே, அந்த வீட்டுக்கு புது மாப்பிள்ளையை போன்று தூங்குவதாக இருந்தால் இந்த உலகத்திலே நாம் நல்ல விடயங்களை செய்துவிட்டு செல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக்கத்துன் ஜாரியா, நிரந்தரமான சதக்கா. நல்ல பிள்ளைகளை வளர்த்து அந்த நல்ல பிள்ளைகள் செய்யக்கூடிய துவா. நமக்கு நாம் படித்த இல்மை அடுத்தவர்களுக்கு பிரயோசனப்படுத்தக்கூடியதாக, எம்மால் அடுத்தவர்கள் பிரயோசனப்படுவதாக இருந்தால் இவைகள் நமக்கு கபருக்கு வந்து சேரும். இவனுக்கு நாளுக்கு நாள் அந்த கபரு இவ்வாறு சொல்லிவிட்டால் அந்த கபரிலே இந்த அவனுக்கு சுவர்க்கம் காட்டப்படும், கெட்டவனாக இருந்தால் நரகம் காட்டப்படும். நாளுக்கு நாள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். நாம் ஏன் சதக்கத்துன் ஜாரியா, அதில இருந்து நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்காது. அதாவது நிரந்தரமான தர்மம். அது நாம் ஒரு போற வழியிலே மனிதனுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு மரத்தை நட்டுகின்றோம், அல்லது ஒரு கட்டிடத்தை கட்டி வைக்கின்றோம், அல்லது பள்ளிவாயலை கட்டுகின்றோம், அல்லது தண்ணி கொடுக்கக்கூடிய நீர்நிலைகளை ஏற்படுத்துகின்றோம். இதெல்லாம் எமக்கு பிரயோஜனம் இல்லைங்க இந்த உலகத்துல. ஆனால் அந்த கபருக்கு இதெல்லாம் வரும். அதுல இருந்து யார் யாரெல்லாம் பிரயோசனப்படுகின்றார்களோ அந்த பிரயோசனம் ஒவ்வொரு நாளும் இவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது இவனுக்கு விதவிதமாக அந்த சுவர்க்கம் எடுத்து காட்டப்படும். உடனே அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், கூடிய சீக்கிரமாக அந்த கியாமத்தினால ஏற்படுத்தி விடு, நான் அந்த சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். இவ்வாறு தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. இந்த மூணாவது உலகம், ஒன்று ஆலமுல் அர்வா, உயிர்கள். அடுத்தது ஆலமுல் அர்ஹாம், தாயினுடைய கற்பம். ஆலமு துன்யா, இது மறு உலகத்திற்கு தயார் செய்யக்கூடிய இடம். ஆலமுல் பர்ஸ, கபருடைய வாழ்க்கை. ஆலமுல் ஆகிரா, இந்த கபருடைய வாழ்க்கை சீராகிவிட்டால் அதற்கு பின்னால் எல்லாமே சரியாகிவிடும். ஆகவே நமது வாழ்க்கை நாளை என்ன நடக்கும் என்பதை, நாளைக்கு நமது மௌத்து வந்துவிடும் என்பதை நினைக்க வேண்டும். அதே போன்று நாம் ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் இதன் மூலமாக எனது கபருக்கு வந்து சேருமா என்பதை ஒவ்வொருவர்களும் நினைத்து வாழ்ந்தால் நிச்சயமாக அந்த கபருடைய வாழ்க்கை, அந்த பர்ஸவுடைய வாழ்க்கை செழித்து சிறப்பிக்கும். ஆகவே அருமையானவர்களே, அந்த வாழ்க்கைக்கு தயாரானவர்களாக என்னையும் உங்களையும் வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியல் புரிவானாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை, அந்த பர்ஸனுடைய வாழ்க்கையை சீர் செய்யக்கூடிய, நல்லதாக அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலையும் அந்த அறிவையும் அந்த செயற்பாடுகளையும் இந்த உலகத்திலே எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. அர்ஹமுர் ராஹிமீனே, யா அல்லாஹ், இன்று கபரிலே எத்தனையோ பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ரஹ்மானே, அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்துவிட்டு சென்ற அந்த காலத்தை உனக்கு பொருத்தமுள்ள காலமாக ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.